டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். குரு வக்ர பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். மே மாதம் எண்டில் தான் குரு பயிற்சி நடந்தது. அப்புறம் அக்டோபர் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம என்ன சொன்னோம்னா குரு அதிசாரம் நடந்தது. இது என்னங்க புதுசாக வக்ர பயிற்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன இவ்வளோ வருது, நான் எதை தான் ஃபாலோ பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கோள்கள் கிரகம் ஒரு வட்ட பாதையில் வருது, ஒரு இடத்துல நிற்கும், திருப்பியும் பின்னாடி போகும், முன்னாடி போகும், திருப்பியும் ஸ்டார்ட் ஆகும், அந்த மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம வந்து வக்ர பயிற்சி பார்த்துக்கிறோம். மே மாதம் ஒரு 22 அந்த டைமில் வந்து குரு பயிற்சி நடந்தது. அதாவது ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு வந்தார். சூப்பர். அதுக்கப்புறம் இங்கே வந்து மிதுனத்தில் ஒரு வருஷம் இருக்கணும், ஆனால் இப்போ அந்த கிரகம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போச்சு. ஸோ கடக ராசிக்கு கொஞ்ச நாள் வந்தது, ஒரு அக்டோபர் 18 அந்த மாதிரி வந்தது. அக்டோபர் 18லேருந்து ஒரு நவம்பர் 11 வரைக்கும் இருக்குது. சரி, இப்போவும் நவம்பர் 11 தான் இருக்குது, இருந்தாலும் கொஞ்சம் டிகிரிகள் பின்னாடி போகும். அதுதான் பின்னாடி போகிறது தான் வக்ரம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த வக்ர பயிற்சினால சில பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் மாறப்போகுது. குருன்றது சுபகிரகம், அதனால் நல்லதே தான் நடக்க போகுது. வீடு மாறுறதுனால அச்சச்சோ என்ன நடக்கும்னு பயப்படுறதுக்கு இல்லை. ஒரு வீடு மாறும்போது அதோடைய பலன்கள் மாறும். எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு நல்லதான். ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு வீட்டில் இருந்தது ஒரு பலன் இருந்தது, இப்போ அடுத்த வீட்டுக்கு மூவ் ஆகும்போது இன்னொரு நல்ல பலன் வரப்போகுது. அது என்னென்ன பலன்றதோ மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நம்ம ஒவ்வொன்றும் இப்போ நம்ம பார்த்துட்டு வர போகிறோம். மேஷராசி வீரம் அன்பு ரெண்டுமே கலந்தவங்க தான் மேஷராசி. எதுக்கும் பயப்படாமல் போல்டாக நிற்கிறவங்க. சரி, இப்போ இந்த குரு பயிற்சி அப்போது என்ன நடந்ததுன்னா, நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஒரு உங்களுக்கு வந்து 3ஆம் வீட்டில் இருந்தது குரு பயிற்சி. அப்போ வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதுறது, சில உங்களுடைய இளைய சகோதரர்கள் இவங்களோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் நல்லபடியாக வளர்ந்துருக்கும். சரிங்களா? பேச்சு ஆற்றல், உங்கள் கம்யூனிகேஷன் மூலிமா நீங்கள் நிறைய சாதிச்சிருப்பீங்க. ஓகே, இப்போ ஆனால் இது எல்லாருக்கும் நடந்துதான்னு பார்த்தா நிறைய பேருக்கு இது, சில பேருக்கு இது நடக்கலை. ஓகேவா? அது வந்து அவங்களுடைய ஜாதக கிரகநிலையை பொறுத்து. ஓகே, ஒன்று. இப்போ இந்த குரு வக்ர பயிற்சி நடக்கும்போது இந்த குரு வக்ரம்ன்றது ரொம்ப கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வரும். ஸோ இப்போ யார் யாருக்கெல்லாம் நடக்கலையோ சில விஷயங்கள், இப்போ முக்கியமாக அவங்களுடைய 3ஆம் வீடு சம்மந்தப்பட்டது, சரியா, அது எல்லாமே இப்போ நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, நீங்கள் ஒரு டிஎல் மேனேஜராக இருக்கீங்க, உங்களுடைய ஜூனியர்ஸ் உங்கள் பேச்சை கேட்கல, அந்த மாதிரி இஷ்யூஸ் எதனா வருதுன்னா இந்த டைம் வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணிப்பேன், ஒரு ஸ்மூத்தாக அப்ரோச் பண்ணி பாருங்களேன், அது நடக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. அவங்க உங்கள் பேச்சை கேட்டு நடக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ படிக்கிற பசங்களாக அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ்லாம் எழுதணுன்னாலும் இப்போ எழுதுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபாரின் போகிறவங்களாம் ஜிஆர்இ, ஜிமேட், ஐஎல்ஸ் இந்த எக்ஸாம்லாம் எழுதுவீங்க. நிறைய பேர் பேங்கிங் எக்ஸாம், ஏன்னா மேஷ ராசின்றவங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. அந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்க வெளிநாடு போகிறதுக்கு நீங்கள் ப்ரமோஷன் இப்போ எழுதுறதுனால எக்ஸாம்ஸ் மட்டும் இல்லைங்க. இப்போ நீங்கள் வந்து இப்போ அமெரிக்காவுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, இல்லை யூரோக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, ஒரு விசாவுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அது கூட ஒரு எக்ஸாம் வரலாம். அதெல்லாம் இந்த டைம் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? அதுவும் எந்த டைம் சொல்கிறேன், நவம்பர் 11லேருந்து டிசம்பர் 5க்குள்ளே இந்த டைமில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு கை கூடுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. சரி, நம்ம இப்போ என்னென்ன சொன்னோம், லைக் ஸோ 3ஆம் வீடு சம்மந்தமாக உங்களுக்கு நிறைய வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த ஒரு 22 நாள், நவம்பர் 1லேருந்து டிசம்பர் 4 வரைக்கும், சரிங்களா, இந்த டைமில் நீங்கள் வீடு, வண்டி, வாகனங்கள் இது வாங்கணுன்னாலும் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஒரு 22 நாள் இல்லை நீங்கள் ஒரு மாதம்னே கூட கணக்கு வச்சுக்கலாம். அந்த ஒரு 30 நாளைக்கு அந்த ஆற்றல் இருக்கும். நீங்கள் எது பண்ணாலும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். ஏன்னா அந்த கிரகம் வந்து கடகம் வீட்லேயும் இருக்குது, வக்ரமும் அடைஞ்சிருக்கு, மிதுனம் வீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் முன்ன பின்ன போகிறது, அதனால் பலன்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ப்ளே ஆகும். என்ன நடக்கும்ன்றதை அக்யூரேட்டாக சொல்ல முடியாது, கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். ஏன்னா இந்த கிரக நிலை அந்த மாதிரி இருக்குது இந்த ஒரு மாதத்துக்கு. ஸோ எது வாங்குறதுனா பொறுமையாக பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்களாக இருக்கும். வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து குரு வந்து 7ஆம் வீட்டையும் பார்க்குறாரு. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இந்த திருமணத்துக்கு தேடுறவங்க இவங்களும் குருவை இந்த டைமில் போய் நீங்கள் திருமணத்துக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நல்லது. நம்ம எப்போவுமே எல்லாருக்குமே சொல்கிறது, திருமணத்துக்கு நீங்கள் பொண்ணு பார்க்க போகிறீங்க அப்படின்னா, பொண்ணும் மாப்பிள்ளையோ பார்க்க போகிறீங்கன்னா தயவு செஞ்சு சண்டே டைமில் போக வேண்டாம். சண்டே டைம் இது வரைக்கும் நம்ம பார்த்து குடிச்சு கொடுத்ததில் அது பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக வர மாட்டேங்குது. நல்ல டைம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை
வியாழக்கிழமை, இது 2மே சூப்பரான டைம். அதை விட்டுட்டிங்கன்னா புதன், அந்த பொண்ணு கிடச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு அந்த புதன், இந்த 3 கிடைக்கலை அப்படின்னா மண்டே. இதுதான் எல்லாமே ஒர்க்கிங் டேஸில் தான் வருது. இது வந்து மேரேஜ்ன்றது நம்ம லைஃப்பை தீர்மானிக்கிறது. அதனால் வேலை மாறலாம், மேரேஜ் மாற்றிட்டு இருக்க முடியாது. அதனால் 1-2 நாள் லீவு போட்டாலும் பரவாயில்லை. நீங்கள் சண்டே போயிட்டு நிறைய இடம் போயிட்டு சர்ச் பண்ணி நீங்கள் டயர்டாகிறதுக்கு இந்த 3 நாளில் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான லைஃப் பார்ட்னர் கிடைக்க வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்து வந்து நீங்கள் வந்து 9ஆம் வீடு, உங்களுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம். முக்கியமாக என்ன சொல்லணும்னா, நீங்கள் ஃபாரின் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறவங்களாம் இப்போ அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்க வந்து அதிகமான வாய்ப்ஸாக இருக்குது. உங்களுடைய மேனேஜர்ஸ் இல்லை சீனியர் இல்லை உங்களுடைய வயசில் பெரியவங்க, பெரியப்பா, சித்தப்பா, இந்த உங்கள் அண்ணன் முறையில் இருக்கிறவங்க இல்லை அப்பா முறையில் இருக்கிறவங்க, இவங்கக்கிட்ட ஏதோ எனக்கு ஒரு வேலை நடக்கணும், இல்லை எனக்கு அட்வைஸ் கேட்கணும், இல்லை எனக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் வேணும்னா இந்த டைமில் கேட்குறது ரொம்ப ரொம்ப நல்லது, நல்ல பலன்களை தரும். ஆனால் முக்கியமான விஷயம் நம்ம சொல்கிறது இதே தான். இந்த ஒரு மாதம் மட்டும் என்ன சொல்கிறது, ஒரு நவம்பர் 11லேருந்து டிசம்பர் 5 இல்லை 10 வரைக்கும் எது நம்ம பண்ணாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணுங்க. நம்ம முன்னாடியே சொல்கிறது தான், பஞ்சபக்ஷி தெரிஞ்சவங்களாம் உங்களுக்கான அரசு டைம் எது, அரசு டைம்னா உங்களுடைய சக்தி அதிகமாக எந்த டைமில் இருக்கும் அதுன்றதை பார்த்துட்டு உங்களுக்கான தெய்வத்தை பூஜை பண்ணுறது, அந்த பூஜைகள்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு நம்ம சொல்லுவோம், இந்த ராசிக்குன்னு கலர் கோட்லாம் நம்ம சொல்லுவோம், இந்த கலர் துணிகள் உங்களுக்கு கொடுத்தனா நல்லதுன்னு, அதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது உங்களுடைய வெற்றி வந்து அபாரமாக இருக்கும், ரொம்ப அபாரமாக இருக்கும். உங்களுடைய இல்வாழ்க்கை சரி, வேலையில் அப்ராட் போகிறதா இருந்தால் சரி, எல்லாமே உங்களுக்கு சுபமாக முடிய டிவைன் தினேஷன் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஸோ நம்ம வந்து குரு வக்ரம் பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ குருவோடைய வக்ரம் எப்போ, டேட் என்ன, நவம்பர் 11லேருந்து டிசம்பர் 4 வரைக்கும் தீவிரமாக இருக்கும் வக்ரம். அந்த 4ன்றது டிசம்பர் 10 வரைக்குமே நீங்கள் சொல்லலாம். ஆல்மோஸ்ட் ஒரு மாதமே உங்களுக்கு அதோடைய தாக்கம் இருக்கும். இந்த வக்ரம் வந்து எப்படின்னா கடகத்துலேருந்து நடக்குது, சரிங்களா? இப்போ கடகத்துக்கு தான் அதிசாரத்தில் வந்தது. வக்ரம்ன்றது பின்னோக்கி போகுது, கடகத்து உள்ளேயே அந்த டிகிரி மாறிட்டே போகுது, மேலே பேக்வேர்ட் போயிட்டே இருக்குது, மிதுனத்தை நோக்கி போயிட்டே இருக்குது. ஸோ இந்த ஒரு மாதம் வந்து கடகத்து உள்ளே வக்ரம், அதனால் கொஞ்சம் பலன்கள் மாறும். இந்த வக்ரம்ன்றது என்னென்னா, அந்த ஜூபிட்டர் குருன்ற கோள் வந்து ரிவர்ஸ் கியரில் போகுது. நம்ம காரில் போகிறோம், ரிவர்ஸ் கியர் போடும்போது எப்படி இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போடணும்னா அந்த ஸ்ட்ராங் தான் இது. இதுக்கப்புறம் மிதுனத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு டிசம்பர் 5 மிதுனம் போயிடும். அதுலேருந்து ஒரு 90 டேஸ், மார்ச் 11, 2006 வரைக்கும் இருக்கும், ஒரு 90 டேஸ். அது ஒரு குரு வக்ரம் தான். நம்மளுக்கு சூழ்நிலைகள் அமைச்சால் நம்ம அதை பற்றி ஒரு தனி பதிவு போடுவோம். ஸோ இந்த ஒரு மாதத்துக்கான குரு வக்ரம் ஒரு ராசியும் என்னென்ன பண்ணணும், எந்த தெய்வத்தை வழிபடணும், எந்த மாதிரி துணிகள் நீங்கள் உடுத்தணும், எந்த மாதிரி தானங்கள் கொடுக்கணும், எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணால் நல்லது கெட்டது, இது ஒவ்வொன்றும் நம்ம பிரித்து ஒரு ராசிக்கும் நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து நிறைய பேர் வந்து இது எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். அப்படிலாம் இல்லை, ஒர்க் ஆகலைன்னா அது எப்படி நம்ம வந்து இது நம்பிக்கையாக சொல்லலை. இந்த கிரகம் மேலே மாறுது, குருன்ற ஒரு கோள் வந்து நிஜமாலே அந்த வட்டப்பாதையிலேருந்து திருப்பி ரிவர்ஸ் போகுது. இது வந்து ஒரு சயின்ஸ். நீங்கள் பேட்டர்ன் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாகவே இன்றைக்கினா 22ஆம் தேதி ஷூட் எடுக்கிறோன்னா லாஸ்ட் ஒரு வாரமாகவே அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் உங்களுக்கு திருப்பி நடக்கும். நீங்கள் மே மாதம் அந்த டைமில் நீங்கள் சில பேர்கிட்ட பேசியிருப்பீங்க, அந்த மக்கள் ஒரு 6 மாதம் கேப் கழிச்சு இப்போ உங்கள்கிட்ட திருப்பி ஃபோனில் பேசுவாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கும். இதுதான் பேட்டர்ன். ஒரு கிரகம் நகரும் போது ஒரு விஷயத்தை தூண்டும், உங்கள் லைஃப்பில் நடக்கும். இது எல்லாருக்கும் நடக்கும். யாருக்கு நடந்திருக்குன்றதை கமெண்ட்டில் போடுங்க. இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது எவ்வளவு அக்யூரேட்டாக நடக்குதுன்றது. உங்களுக்கு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்துக்கு இன்னும் தெளிவாக வேணும், உங்களுக்கு கல்யாணத்தை பற்றியோ இல்லை வேலை இல்லை பிஸ்னஸ் எது சம்மந்தமாக, வாழ்க்கையில் எது சம்மந்தமான விஷயங்கள் கேட்கணுனாலும் என்னை தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ராசி லக்னம் நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம இன்னும் டீப்பாக எந்த கடவுளை வழிபடணும், இந்த குரு அதிசாரமோ வக்ரமோ இல்லை வக்ரம் மிதுனம் போயிட்டு பார்க்குமோ இல்லை ஓவரால் லைஃபுக்கு
எப்படி நம்ம வாழ்க்கையை எடுத்துகிட்டு போனால் நம்ம வாழ்க்கையில் இன்னும் முன்னேறிட்டே போக முடியுன்றது இன்னும் தெளிவான விளக்கத்தை வந்து என்னால் இன்னும் அதிகமாக கொடுக்க முடியும். உங்கள் எல்லாருக்குமே இந்த குரு வக்ர பயிற்சி நல்லதாகவே நடக்கணும். குருன்றது ஒரு முழு சுபகிரகம். அந்த சுபகிரகத்தில் உங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாமே நல்லதே நடக்க வாழ்க வளமுடன்.